இருக்கிற ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு தனித்த வெற்றி, தனித்த வளர்ச்சி, தனித்தன்மையான ஒரு புகழ், பிரம்மாண்டமான வெற்றி. நான் தனியாக நின்று போராடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனி வளர்ச்சி, தனி பெருமை, தனி பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படின்னு இந்த தெய்வ வாக்கு வந்திருக்கிறது. கூட்டிச் சேர்வதோ, ஒருத்தரோடு ஒன்று சேர்ந்து போவதோ, 4 பேர் சேர்ந்து பேசுகின்ற இடங்களிலோ கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு குலதெய்வம் சப்போர்ட் இருக்குது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய தொழில, பேச்சில தனித்துவத்தை நீங்கள் காட்டினால் பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னு தெய்வ வாக்கு. இந்த பிரசன்ன வாக்குல தனித்த வெற்றி அப்படின்னு வந்திருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எது செய்வதாக இருந்தாலும் நம்மளுடைய சுய முடிவினால் செய்ய வேண்டும். பிறர் பேச்சை கேட்பதோ, நாங்க அவர்கிட்ட கேட்டு செய்யலாம், அவர் சொல்றது போல செய்யலாம், அல்லது வீட்டில் இருக்கிற உறவுகள் சொல்வதை போல செய்யலாம் என்று செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். எல்லா விதத்திலும் கவனம். அதே போல குழந்தைகள் விஷயங்கள்ல, உடல் நலத்துல கவனமாயிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரிஷபராசி அன்புள்ளங்கள் உங்களுடைய உடல் நலத்திலே அடிவகுரோ, பின்முதுகோ அல்லது ஆசன வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ ஏதாவது தொல்லைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு இந்த தெய்வ வாக்கு. இந்த தெய்வ வாக்குல ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு தொலைதூர பயணங்கள்ல தனிச்சு செயல்பட்டால் வெற்றி. தொழிலுக்குள்ள உங்களுடைய தனித்திறமையை காட்டினால் பிரம்மாண்டமான லாபம். மொத்தத்தில் இங்க என்ன இருக்குது? பதில், நீங்கள் தனித்துவமாக செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றி.